ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பிரெட் பால்ஸ். இந்த ரெசிபி நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி கொடுத்தோம்னாக்கா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது நான் இதுக்காக ஒரு 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இப்போ என்னென்னா ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் இது மாதிரியான பிளேட் தட்டு எடுத்துக்கணும். இப்போ இதில் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த பிரெட் ஃபுல்லுமே 2 பக்கமும் நனைச்சிடணும். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. நனைச்சி இப்போ இதை 2ஆக மடித்து அப்படியே இந்த தண்ணியை அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணணும். இது மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணோம்னா எல்லா தண்ணியுமே வெளியில் வந்துடும். இப்போ நான் இதை எடுக்க வேறு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன். இது மாதிரி எல்லா ப்ரெட்டுமே எடுத்து நம்ம இது ஃபில் பண்ணி இது மாதிரி இந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுத்தோம்னாக்கா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ப்ரெட் எல்லாமே இது மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கணும். இது மாதிரி இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிடணும். மூணு உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்தாச்சு. 1½ ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும், 1 ஸ்பூன் கரம் மசாலா. எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டு உருட்டுற பதத்துக்கு இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இது மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். நம்ம இந்த சைஸ்க்கு நான் உருட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பிரெட் கிரம்ஸ் எடுத்துருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா உருட்டி இதோட எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாமே கோட்டிங் ஆகிற மாதிரி இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், எல்லா உருண்டையுமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து அதில் சேர்த்துக்கலாம்.
எண்ணெய் மிதமான தீயில் தான் இருக்கணும், அப்போ தான் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். ரொம்ப கம்மியான தீயில் இருந்தாலும் எண்ணெய் இழுத்துக்கும், அதனால் மிதமான தீயிலே இருக்கட்டும். இது மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா உருண்டைகளுமே சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது மாதிரி எல்லா பால்ஸுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.